Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல ஷேடோ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஷேடோனா டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஷேடோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுனால நான் அந்த ஃபைல் நேம்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போதும் போல தான் நம்மளோட HTML அதுக்குள்ளே பாடி டேக் டைப் பண்ண போகிறோம். பாடிக்குள்ளே எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ரீதர் ராஜ் ஃப்ரம் கிரிடோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல இப்படி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதுக்கு எப்படி ஷேடோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எப்போதும் போல் மேலே ஹெட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹெட்டில் ஃபஸ்ட்டு டைட்டில், அந்த வெப்பேஜுக்கான டைட்டில் வந்து நான் டெக்ஸ்ட்டு ஷேடோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்னோட இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல ஸ்டைலுங்கிற டேகை வாங்கி என்னோட பேராகிராஃபுக்கு இருக்கிறதுக்கு தான் நம்ம ஷேடோ கிரியேட் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ பாருங்க, இந்த இடத்துல 2 பிக்சல் 2 பிக்சல் 2 பிக்சல் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை காப்பி பாத் பண்ணி இந்த இடத்துல நம்மளோட குரோம்ல போயிட்டு எப்பவும் போல நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, பேஸ் வித் கோ அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரி ஷேடோ கிரியேட் ஆயிருச்சு. இந்த ஷேடோ எப்படி கிரியேட் ஆயிருக்கு, இந்த 2 பிக்சல் 2 பிக்சல் 2 பிக்சல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிட்டு நேராக என்னோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்னோட கோட் வந்து இருக்கு. டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிறதுல 2 பிக்சல் 2 பிக்சல் 2 பிக்சல் ஆரஞ்சு கலர்னு இருக்கு. இப்போ பாருங்க, டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் இதை இப்படி கொடுக்குறேன். இந்த இதை நான் கூட்ட என்பது என்ன ஆகுது, இதை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு அந்த ஷேடோ வந்து எந்த சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுதா? நம்மளோட எப்படி மூவ் ஆகுது, என்னோட லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகுது. பார்த்தாலே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, அதே இது கீழே இருந்து இங்க இந்த இதை கூட்டி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா? கீழே டாப்ல இருந்து பாட்டம்க்கு அது கம்மி ஆகுது. அதே இது என்ன ஆகும் அப்படின்னா நார்மலா இதை நீங்க கொடுக்கலன்னா இந்த மாதிரி இருக்கும். ஷேடோ கொடுக்கும்போது பாருங்க பார்க்க ஒரு லுக்கா இருக்கும். தென் லாஸ்ட் இருக்கிறது கலர். இது வந்து லெஃப்ட் டு ரைட் ஆர்டருக்கு நம்ம கொடுக்குறது தான் இந்த சைஸ் கொடுக்குறோம். இந்த சைஸ் எதுக்காகனா டாப் டு பாட்டம் வரவைக்காக கொடுக்குறோம். இது வந்து என்னோட பிளரிங் ஆப்ஷனுக்காக கொடுக்குறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடிக்குள்ள நீங்களும் ஜாப் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.